குறளும் கதையும். குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. குறள் எண் 44. பழியஞ்சி பாத்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பொருள்: பழிக்கு அஞ்சி தன் குடும்பத்தினருக்கு தேவையான அளவு உணவை பகிர்ந்து கொடுத்து வாழ்பவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும். குறளுக்கான கதை. ஒரு சிறிய கிராமத்தில் முத்து என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சிறிய நிலம் மட்டுமே இருந்தது. அந்த நிலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு அவனும் அவன் குடும்பமும் வாழ்க்கை நடத்தினர். ஒரு வருடம் மழை குறைவாக பெய்ததால் விளைச்சல் மிகவும் குறைந்தது. வீட்டில் இருந்த அரிசியும் சில நாட்களுக்குத்தான் போதுமானதாக இருந்தது. அன்று மாலை வயதான ஒருவர் முத்துவின் வீட்டிற்கு வந்து, ஐயா, 2 நாட்களாக சரியாக உணவு கிடைக்கவில்லை, கொஞ்சம் சோறு கிடைக்குமா என்று கேட்டார். முத்துவின் மனைவி, நம்மிடமே குறைவாகத்தான் இருக்கிறது என்றாள். முத்து சிறிது நேரம் யோசித்துவிட்டு, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம், பசியோடு ஒருவர் நம் வீட்டை விட்டு செல்வதை நான் விரும்பவில்லை என்றான். அவர்கள் தங்களிடம் இருந்த உணவில் ஒரு பகுதியை அந்த முதியவருக்கு கொடுத்தனர். அடுத்த நாள் முத்துவின் வயலுக்கு சென்றபோது அருகிலுள்ள விவசாயிகள் சிலர் அவனுக்கு உதவ முன் வந்தனர். நீ எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுகிறாய், இப்போது உனக்கு நாங்களும் உதவ வேண்டும் என்று கூறினர். சில நாட்களில் முத்துவின் வயல் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. அவனுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. நமக்கு இருக்கும் உணவை பிறருடன் பகிர்ந்து வாழ்வது வாழ்க்கையின் உயர்ந்த பண்பு என்பதை இந்த குறள் உணர்த்துகிறது.